அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்கள் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய போகிறோம். சாதா பிரியாணியை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம். கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், நாட்டுக்கோழி அலசி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்குது. அரிசி 1 கிலோ ஊற வச்சுருக்குது. இது 1 கிலோ நாட்டுக்கோழி. தக்காளி, ஸ்டார் பூ, கிராம்பு, ஜீரகம், ஜாதிக்காய், சோம்பு, மிளகு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, பெரிய ஏலக்காய், கல்பாசி, பட்டை, பிரிஞ்சி இலை, தனியா, முழு தனியா, வரமிளகா. இதுக்கெல்லாம் வறுத்து நம்ம அரைக்கிறதுக்காக உள்ள பொருள்கள். இது நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்காக அதே கரம் மசாலா உள்ள பொருள்கள். இது தயிர், பச்சை மிளகா, உப்பு, எலுமிச்சம்பழம், இஞ்சி, பூண்டு, எண்ணெய், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். நம்ம செய்ய போகும்போது நம்ம என்னென்ன எவ்வளோ அளவு திட்டங்கிறத நம்ம பார்த்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நாட்டுக்கோழி பிரியாணிக்கு சாதாரணமாக நம்ம மசாலா இதெல்லாம் நம்ம கரம் மசாலா இருக்குல்ல, இதெல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கணும். பொண்ணு நேரமாக லேசாக சட்டியில் வறுத்து பொடி பண்ணிக்கணும். அதுக்காக அந்த போடுறோம். ஸ்டார் பூ, கிராம்பு ஒரு 10 கிராம்பு, 4 பட்டை, பிரிஞ்சி இலை ஒரு 5-6 இலை, கொஞ்சம் சும்மா ஒரு கைப்பிடி தனியா, ஒரு 6 வரமிளகா, கல்பாசி ஒரு 2, பெரிய ஏலக்காய் 2, ஜாதிக்காய் ஒரே 1 தூள் பண்ணி நொறுக்கி போட்டுக்குவோம் 1, ஜீரகம் 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஜாதிபத்திரி ஒரு சின்ன பீஸு 3 பீஸ் சின்ன துண்டு, மிளகு 1 ஸ்பூன், ஏலக்காய் ஒரு 6-7 ஏலக்காய் போட்டுக்கிறோம். இதை நம்ம வறுத்து பொடி பண்ணிக்குவோம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சுருக்கோம். பாத்திரம் காஞ்சிருச்சு. நம்ம 1 கிலோ பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்காக 200 ml ஆயில் விடுவோம். ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம மசாலா பிரியாணி மசாலா தனியாக வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் சும்மா பேருக்கு 2 பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு பாதி ஸ்டார் பூ, ஒரு 4 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை இது போட்டுக்குவோம். ஆனியன் 400 கிராம் போடுறோம். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு சின்ன கைப்பிடி. வெங்காயம் பொன்னிறமாக ஆன உடனே கொத்தமல்லி புதினா போட்டு அந்த எண்ணெயிலே வதங்கினா ஒரு தனி ஸ்மெல், நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இப்போ 1 கிலோவுக்கு 75 கிராம் பூண்டு விழுது போட்டுக்குவோம். ஜிஞ்சர் பேஸ்ட்டு 100 கிராம், பச்சை மிளகா 6. இப்போ இது கொஞ்சம் தூக்கலாக தான் வரப்பு போடணும் நாட்டுக்கோழிக்கு. 350 கிராம் தக்காளி, தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு போடுவோம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுவோம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதாவது இடையில 10 கிராம். சுத்தம் பண்ணி வச்ச 1 கிலோ நாட்டுக்கோழி, இந்த எண்ணெய் மசாலாலேயே அப்படியே இந்த கறி அதனுடைய சிவப்பு கலர் மாறி ஒயிட் கலரில் மாறுற வரைக்கும் நல்லா அப்படியே பொறுமையாக புரட்டி விடுவோம். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம்.
ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஜாதிக்காய், கொத்தமல்லி எல்லாம் வறுத்து அரைச்ச பொடி 2 ஸ்பூன். இரநூறு ml தயிர் ஊற்றுவோம். கறி நல்லா வெள்ளையாக வந்துருச்சு. ஒரு 200 ml தயிர் ஊற்றலாம். 1 கிலோவுக்கு 1 லெமன் ஜூஸ் ஊற்றுறோம். இந்த கோழி நாட்டுக்கோழி ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு 700 ml தண்ணி ஊற்றுவோம். ஏன்னா நாட்டுக்கோழி நின்று வேகும். ஒரு 40 நிமிஷம் ஸ்லோவில் வேகணும். தீயை நம்ம இவ்வளோ நேரம் ஹையில் இருந்தது. இப்போ நம்ம தீயை சிம்மில் வச்சுருவோம். சிம்மில் வச்சு ஒரு 40 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம், வேகட்டும். இது கறி இந்த பக்கம் ஒரு 40 நிமிஷம் ஸ்லோ ஸ்பீடில் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பக்கத்தில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் 1 கிலோவுக்கு 4 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். இப்போ நம்ம அரிசியை நம்ம தனியாக கொதிக்க வச்சு வடி பிரியாணி மாதிரி வடித்து நம்ம அதில் தட்ட போகிறோம். அதுக்காக 4 லிட்டர் தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும். தண்ணி சூடாகிட்டோம். சாப்பாடு வடிக்கிற தண்ணி கொதிக்கிறதுக்கு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குவோம். சாப்பாடு பொழு பொழுன்னு வர்றதுக்காக. ஒரு கைப்பிடி ஃபுல்லாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்குருவோம். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லித்தலை. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசி 1 கிலோ அதில் போடுவோம். இந்த ரைஸு 80% வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம பழைய அரிசியுடைய டபுள் அளவுக்கு பெருசாக இருக்குது. நல்லா பெருசாக டபுள் ஆகிடுச்சு. இப்போ நசுக்குனா நசுங்கி உடையலை, நசுங்கி வரும் அரிசி. இதை 80% வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வடித்து சாப்பாடு பிரியாணி இதில் கொட்டிடலாம். அரிசி 80% வேக்காடு போய் பிரியாணி மசாலாவில் போட்டாச்சு. ஒரு மேலே ஒரு மூடி வச்சுக்கிடுவோம். கீழே ஒரு தோசை தவா வச்சுக்கலாம். தீயை ஹையில் 5 நிமிஷம் வைக்கணும். ஹையில் மேலே சட்டி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஃப்ளேம் ஹையில் இருக்குது. 15 நிமிஷம் சிம்மில் இருக்குது. மேலே வெயிட் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சிம்மை ஆஃப் பண்ணி தீயை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் டைம். நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிரும். 5 நிமிஷம் ஹை ஸ்பீடில் வச்சுருந்தா, 15 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தா, 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டோம். இப்போ பிரியாணி இறக்கிடுவோம். அருமையாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.